குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்துடலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்க போது, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போது, ஆல்ரெடி பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா எப்படி சேருவீங்க, நம்பிக்கை துரோகங்களை சமாளிக்க முடியுமா, ஏதாவது அந்த மாதிரி பாதிப்புகள் நடக்க காத்திருக்கா, உறவுகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கா, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, படிப்பு எப்படி இருக்க போகுது, கடன் அப்படிங்கிற விஷயம், அந்த லோடு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிளை சமாளிக்க முடியுமா, கடனை குறைக்க முடியுமா, கடனை சரியாக கட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, வேறு ஏதாவது கடன் வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா, கடன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா, குழந்தை பிறந்த மாதமாவது கிடைக்குமா, காதல் அமைப்புகளெல்லாம் எப்படி இருக்க போகுது, இப்படின்னு பல்வேறு விதமாக அந்த விஷயத்தை இந்த மாதத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் இதில். ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளை வச்சுட்டு தான் சொல்கிறோம். அப்படி என்ன கிரக பயிற்சிகள் நடக்குது? அக்டோபர் 2ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 24 வரைக்கும் புதன் 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. அதே போல் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், அந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோக அமைப்பு அடைகிறாரு. இப்போ அந்த சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோக அமைப்பு 8ஆம் இடத்துல அடைகிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. 9ஆம் இடத்துல இந்த சூரியன் நீசமாகுது, இருந்தாலும் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம். ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லணும். அக்டோபர் 18ஆம் தேதி குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படிங்கும்போது 2 கூடிய 6 இருக்கிறான், தப்பு இல்லை. ஸோ அது பகுதி நன்மைகள் பகுதி தீமைகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அக்டோபர் 27ஆம் தேதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் அடைகிறது மட்டும் இல்லாமல் திக்பலம் அடையுது. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் செவ்வாயினால் தர முடியும். அது உங்களுக்கு தர காத்திருக்கு செவ்வாய். இது எல்லாம் தாண்டி ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். முதல்ல கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 7ஆம் இடத்துல கேது. 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ, எதெல்லாம் செய்தால் நீங்கள் துன்பப்படுவீங்களோ, எதெல்லாம் செய்தால் மன உளைச்சல் ஆவீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத விஷயமோ அதை எல்லாத்தையும் டைம் டேபிள் போட்டு ஒவ்வொன்றா செய்வாங்க. இந்த 7ஆம் அதிபதி சூரியன் வேற நீசமாகிடுச்சு 18ஆம் தேதிக்கு மேலே. 8ல் இருக்குது, முதல்ல அதுவே தப்பு தான். 18ஆம் தேதிக்கு மேலே அந்த சூரியன் நீச்சம் கூட ஆகுது. அப்படிங்கும்போது முன்னாடி நீச்சம் இல்லாத அப்போ கூட ஏதோ அவங்க செய்கிறாங்க, இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்போ அது 8ஆம் இடத்துக்கு வந்தாச்சு, மறுபடியும் 9ஆம் இடத்துல நீசமும் அடைய போகுது இந்த மாதத்தில். அப்படிங்கும்போது ஒன்றுமில்லாத விஷயத்துக்கு ஏன் தான் இப்படி போட்டு கிளப்புறாங்களோ, நம்மளுக்கு பிடிக்கலனாலும் சில நேரங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருப்போம். கும்பத்தோட தன்மை அதுதான். அவங்களுடைய விருப்பம் நம்மளுடைய விருப்பம் அப்படின்னு நினைப்போம். ஜீவகாருண்யம் பார்க்குறது கும்பத்தினுடைய யதார்த்தமான ஒரு மனநிலைமை. ஐயோ, யாராவது கஷ்டப்பட்டால் போய் உடனே உதவிக்கணும். நாய் பூனை குருவிகளுக்கெல்லாம் உணவு வைக்கக்கூடிய அளவுக்கு ஜீவகாருண்யம் இருக்கும். எல்லாமே உயிர் தான் நினைப்போம். அப்போ கட்டினவங்களை மட்டும் விலைக்கு பார்த்துட மாட்டோம். ஸோ அப்படி ஒரு மனநிலைமை இருக்கக்கூடிய உங்களையவே கொஞ்சம் அசைச்சு பார்த்துருவாங்க. என்னன்னா, நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் செய்கிறது, வேணுக்குனே செய்கிற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் பார்த்தா வேணும்னெல்லாம் செய்யலை, அவங்க புரிஞ்சுக்காம அதை செய்கிறாங்க. அப்படிங்கிறது எப்போ நீங்கள் உணர்வீங்கன்னா 17ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு மேலே தான் உணர்வீங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு பத்தலை அப்படிங்கிறது அப்போ தான் உணர்வீங்க. ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் உங்களுடைய வாழ்க்கை துணையை அவர்களுடைய இயல்பில் விட்டுட்டு நம்ம என்னமோ நம்ம வேலையை அதை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தலைகீழாக நல்லா திருத்த முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இருக்கிறது 7ஆம் இடத்துல கேதுங்க. சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கானா? இல்லை. இந்த மாதம் முதல் 18 நாட்கள் 7ஆம் இடத்திற்கு 7ஆம் அதிபதிக்கு சனியினுடைய பார்வை இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கானா அன்ஃபேவராக இருக்குது. சத்தியமாக உங்களோட துணையை மாற்றவே முடியாது, அவங்க நடவடிக்கையில் மாற்றவே முடியாது. ஒரு 10 அடி விலகி நின்று என்ன பண்ணுறாங்க என்னங்கிறத வேடிக்கை பார்த்துட்டு அடுத்த வேலையை நோக்கி போகிறது தான் உங்களுக்கு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா
வருமானம் எப்படி இருக்குது? 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு. வருமானத்தில் குறைபாடு ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சனிக்கு குரு பார்வை இல்லை, 2ஆம் அதிபதியினுடைய பார்வை இல்லை. வரக்கூடிய 18ஆம் தேதி, அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேலே குரு அதிசார பயிற்சியை அந்த சனியை பார்க்குது. சனி ஈவன் வக்ரமாக இருந்தால் கூட வருமானத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகளை நீக்கி தருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5 குடியூர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இது எல்லாம் என்ன ஆகுதுன்னா, ஷேர் மார்க்கெட்லேயோ லாட்ரியிலையோ இல்லை எஸ்ஐபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அதிர்ஷ்டம் பெரிய லெவலில் இருக்கான்னு கேட்டால் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே அப்படிங்கிறத சொல்லிட முடியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன அதிர்ஷ்டம், ஒரு 10,000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல ஒரு 20,000 ரூபாய் வரும், டபுள் த அமௌண்ட். ஏதாவது ஒரு சின்ன அதிர்ஷ்டம் பொருளாதார ரீதியான அமைப்புகளில் வர காத்திருக்கு. குடும்பத்துக்குள்ள எப்பவுமே வம்பு வழக்கு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், வாக்குவாதங்கள் வந்து போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. நம்ம கொஞ்சம் நம்மளுடைய வாயை குறைச்சிக்கிறது நல்லது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வாயை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஃபேமிலியில் ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் இந்த மாதத்தில். இந்த மாதத்துல இல்லை, பொதுவாக சனி 2ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கும்போது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கிங்க. 3ஆவதாக வேலை. 18ஆம் தேதிக்கு மேலே குருவினுடைய தொடர்பு 6ஆம் இடத்துக்கு கிடைக்குது. 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிற அந்த மாத துவக்கத்தில் அப்படிங்கும்போது மாத துவக்கமே உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ஒரு நெகட்டிவான ஒரு அமைப்பாக சொல்லலை. அப்போ வேலையில் இந்த மாதம் முழுக்கவே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. பெரிய லோடெல்லாம் இருக்காது. எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வயது மூத்த நபர்கள், நல்லா எக்ஸ்பீரியன்ஸான நபர்கள் வந்து நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளே ராகு இருக்கும்போது நம்ம அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நிறையா பக்கம் வரன் பார்த்துருப்போம், வரன் அமையாமல் போயிருக்கும். இன்னும் தாமதமாயிட்டு இருக்கு அப்படின்னா தாமதமாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. ஈவன் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு தோஷம் இருந்ததுன்னா இப்போ இந்த மாதத்துலேயே திருமணம் நடக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஆனால் அது 9ஆம் இடத்துல நீசமாகும்போது கண்டிப்பாக 7ஆம் அதிபதி 9இல் நீசமாகும்போது வரனை பார்த்துடுவீங்க. சரியான வரனை தேர்ந்தெடுத்துடுவீங்க. சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவீங்க. இல்லை முடிவாத ஆகும். ராகுகே தோஷம் இல்லைன்னா இப்போ திருமணம் கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் அதிபதி 9இல் தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்குது. கண்டிப்பாக சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் கும்பராசியாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. கூட இருக்கிறவங்களே நம்மளை ஏமாத்துறாங்க, கூட இருக்கிறவங்க நம்மளை குழி பிடிக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாமல் இத்தனை வேலை பண்ணிட்டானே அப்படின்னு நினைப்போம். ஏதோ வேலையில் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள்ஸ், தொழிலில் அப்படியே கொஞ்சம் டவுன் கிரேட் ஆகிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன பயம் பதட்டமெல்லாம் மனசுக்குள்ளே வந்து போகும். இந்த மாத இறுதியில் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே வேலையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார போகிறீங்க. அதாவது சுயதொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா சுயதொழிலை எப்படி கொண்டு போனால் எப்படி சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பக்காவாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த புரிதல் மிகப்பெரிய லெவலில் நல்ல மாற்றத்தை தந்துடும். மிகப்பெரிய லெவலில் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் நினைப்பீங்க. அந்த மைண்ட் செட் அப்போ தான் வரும். ஓகே, இப்போல்லாம் அது நடக்கலைன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல லெவலில் மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் 10 கோடி 9 இருந்தால் தொழிலுக்கு விரயஸ்தானத்தில் இருக்குது இல்லையா? கர்மாதிபதி யோகமாக இருந்தாலும் தொழிலுக்கு விரயத்தில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விரயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். 10,000 ரூபாய் வர இடத்துல 8,000 வரும், 20,000 ரூபாய் வர இடத்துல 15,000 தான் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி தொழிலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை எத்தனையும் செய்வீங்க. இந்த மாத இறுதியில் தொழிலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஐடியாஸும் கிடைச்சிடும். கண்டிப்பாக அடுத்த மாதம் போதெல்லாம் நவம்பர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். கும்பம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். ஏன்னா நிறைய பார்த்துருச்சு. நம்பிக்கை துரோகங்களை பார்த்துருச்சு, ஏமாற்றங்களை பார்த்துருச்சு, ஒரு தேவையில்லாத எதிர்ப்புகளை பார்த்துருச்சு, மறைமுக எதிர்ப்புகளை பார்த்துருச்சு, மன ரீதியாக நிறைய போராட்டங்களை சந்திச்சாச்சு. எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கும்பத்துக்கு. எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி வந்துடும். அதுக்கு செவ்வாய் தைரியத்தை கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆச்சுன்னா செவ்வாய் ராசியை பார்த்துரும். ஆட்டோமேட்டிக்காக 3, 10, 1 நல்ல ஒரு ஸ்தானம் முன்னேற்றத்திற்கு ஜெயிச்சிருவீங்க. அடுத்த மாதத்தில் கடன் அமைப்புகள் கேட்ட இடத்துல கிடைக்குமானா, கடன் 18ஆம் தேதிக்கு மேலே வாங்கும்போது உங்களுடைய சூழ்நிலைக்கு மிஞ்சிய கடனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 6 குடியர் 11 தான் இருக்கிறாரு மாத துவக்கத்தில்.
முன்னாடி முயற்சி பண்ணால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணால் 18ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுங்க, தாராளமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. காதல் அமைப்புகளில் முடிந்தளவு அடக்கி வாசிப்பது நல்லது. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. அடக்கி வாசிப்பது நல்லது. பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்துடாதீங்க. நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டு சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்துட்டோம். நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கருப்பராயன், சுடலமாடா இந்த மாதிரி காவல் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தால் போதுமானது. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக உங்களுக்கு மாறும். வாழ்த்துக்கள். வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.